ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AmmaPonnu சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். நார் இல்லாத மரவள்ளி கிழங்கு வாங்கிக்கோங்க. மேலே ஒட்டியிருக்கிற மணலை நல்லா கழுவிட்டு அது தோலை நீக்கிக்கோங்க. வட்ட வடிவத்துலேயும் இந்த சிப்ஸை போடலாம், ஃபிங்கர் சிப்ஸாகவும் போடலாம். கிழங்கை நல்லா கழுவிட்டு அந்த தோலை நீக்கினோடனே இந்த மாதிரி வெள்ளையாக வந்துடும். வாழைக்காய் பஜ்ஜி போடுற சீவலை வச்சு இந்த மாதிரி செத்திக்கோங்க. செத்திட்டு ஒன்று போல் அதை சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், அடுக்கி வச்ச பிறகு அடுக்கி வச்சுட்டு குறுக்கால திருப்பியும் சீவனா சின்ன சின்னதாக மெலிசாக வரும். இதை நீங்கள் மொத்தமாக வாழைக்காய் பஜ்ஜிக்கு சீவுற மாதிரி சீவிட்டு லென்த்தாக இருக்கிற அந்த பகுதியை நீங்கள் திருப்பி இன்னொரு தடவை சீவினா இந்த மாதிரி குச்சி குச்சியாக அழகாக வந்துடும். திருப்பியும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அழகாக மெலிசாக வந்திருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் தண்டியாகவும் போட்டுக்கலாம். நான் ரொம்ப சின்னதாக உள்ளதை தான் பண்ணியிருக்கேன். கடாயில் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு நீங்கள் சிப்ஸ் வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கான்னு நான் சின்ன துண்டை போட்ட உடனே பொரிஞ்சு மேலே வருது. இது கரெக்டான சூடில் இருக்குதுன்னு அர்த்தம். எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நம்ம நறுக்கி வச்ச கிழங்கை போடுங்க. போட்ட உடனே எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கும். லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் திருப்பி போட்டு வறுத்துக்கோங்க. என்னோடய இதில் நான் வீடியோ எனக்கு சார்ஜ் போனனால அந்த பகுதியை காட்ட முடியல. நீங்கள் இந்த மாதிரி போடுறச்ச உங்களுக்கு கோல்டன் கலரில் வரும். ஒட்டி இருந்தால் கூட உங்களுக்கு லைட்டாக நீங்கள் பிரித்து விட்டிங்கன்னா நல்லா வறுபட்ட பிறகு பிரிஞ்சு வந்துடும். இப்போது நான் மிளகா பொடியும் உப்பும் கலந்துக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை மிகுதிப்படுத்திக்கலாம். இதை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிப்ஸ் நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும்னா நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கணும். காஞ்ச பிறகு போட்ட எல்லா அந்த குச்சியும் நல்லா கோல்டன் கலராக மாறி இருக்கணும். அப்படி நீங்கள் எடுத்து போடுறச்ச உங்களுக்கு அது நல்லா பொறுபொருன்னு ஆகிருக்கும். அப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா பொறுபொருன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.